துர்கா கையில் மர்ம பை, ஒரு உயிரை போட்டு தள்ள திட்டமிட்டு செல்லும் பெண்மணி. சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகரை சேர்ந்த 65 வயது மூதாட்டியான ராணி அப்படின்றவங்க மருத்துவமனை வார்டு அருகில் இருக்கக்கூடிய கழிவறையில அடையாளம் தெரியாத மர்ம நபர்னால கம்பினால அவங்களோட இடது பக்க தலையில கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்து அவங்களை அதே மருத்துவமனை அனுமதிச்சு இப்ப அவங்களோட தலையில 5 தையல்கள் போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது குறித்து எம்ஜிஆர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கவே தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில அந்த மூதாட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு புர்கா அணிந்துகிட்டு கையில ஒரு மர்ம பையோட போனது ஒரு பெண்மணி அப்படின்றது தெரிய வந்திருக்குது. உடனடியா போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்த தரமணியை சேர்ந்த நித்யா அப்படின்றவங்க அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. இவங்களோட கணவர் செந்தில்குமார் இவங்க ஐஐடியில காவலாளியா வேலை பார்த்துட்டு வராங்களாமா. விசாரணையில நித்யாவோட தந்தை அதே மருத்துவமனையில டயாலிஸ் சிகிச்சை பெற்றுட்டு வருவதாகவும் ராணியோட கணவரும் அதே மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்துட்டு செல்வதனால நித்யா இவங்களுக்காக சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் பூதாட்டி ராணி நித்யா கிட்ட தன்னோட கணவரோட மருத்துவ அறிக்கையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதா தெரிய வருது. ஆனா நித்யா மறுத்ததுனால இருவருக்கும் இடையில தகராறு ஏற்பட்டு ராணி அவங்களை ஆபாசமா திட்டியதா சொல்லப்படுது. இதனால மன உளைச்சலை ஏற்படுத்தியதனால அவங்கள பழிவாக்கும் நோக்கத்துல இந்த இளம் பெண் நித்யா டி நகர்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் கடையில புர்காவை வாங்கி வீட்டுக்கு போயிட்டு சுத்தியலை எடுத்து மறைச்சு வச்சு மருத்துவமனைக்கு போய் அந்த ராணியை பின்தொடர்ந்து இப்படி ஒரு செயலை செஞ்சு அதுக்கப்புறமா ஆட்டோல தப்பிச்சு போயிருக்காங்களாமா.